ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட் வித் ராஜா. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் குட் பேட் அக்லி. படம் எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம திரிஷாவுக்கும் அஜித்துக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும் போது நீங்க வந்து திருந்தி வாழணும், திருந்தி மறந்து மாறி வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, என் மகனை பாக்குறீங்கன்னு நான் அப்படி வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியா வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஜெயிலில் போய் ஒரு 17 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம் அப்படின்ற பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ரிலீஸ் ஆகி வரும்போது இவர் பையனுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு, அந்த காரணமானவங்களை எப்படி கண்டுபிடிச்சு பழி வாங்கினாரு அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஸ்டோரி பிளாட் வந்து ஒரு நார்மல் பிளாட்டாவே இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே சொன்ன விதத்தில் அல்டிமேட் பண்ணி விட்டாருன்னு சொல்லணும். நம்ம ஏகே நொறுக்கி எடுத்துட்டாரு. ஆதிக்கு ஜிவி பிரகாஷ் எல்லா காம்பினேஷனுமே சூப்பரா வந்திருக்கு. இந்த படத்துல குறிப்பா சொல்லணும்னா அஜித்தோட ரெஃபரன்ஸ் சீனை பிளேஸ் பண்ண விதம், அதுக்கான டயலாக் டெலிவரி, அது வலுக்கடமா திணிச்ச மாதிரி இல்லாம எல்லாமே படத்தோட சேர்ந்து பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டமான படம் தான். ட்ரிபிள் ட்ரீட்னு சொல்லுவாங்கல்ல, குட் பேட் அக்லி, 3க்கான ட்ரீட் தான் அது. திருந்தி வாழ்ற ஒரு குட்டு, வெளியில வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது பேடு, கிளைமேக்ஸ்ல முடியும் போது அக்லி. இதுதான் இந்த படத்தோட பேரு காரணம். இந்த படத்துல அஜித் ஒவ்வொரு கேரக்டரையுமே அப்படி மேல லெவல் பண்ணி மிரட்டி விட்டாரு. நெக்ஸ்ட் த்ரிஷா, அவங்களுக்கு வயசாகமா தெரியலங்க, படத்துக்கு படம் அதே மாதிரிதான் இருக்காங்க. அவங்க வர பொசிஷன்ஸ் நல்லா இருக்கு. இது போக பிரசன்னா, நரேன், சுனில், அர்ஜுன் தாஸ், இவங்க எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சூப்பரா பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல மெயினா ஒரு நம்ம விஜய் ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கும், தளபதி ரெஃபரன்ஸ் சொல்லுவார்ல, ஐ எம் வெயிட்டிங். அந்த டயலாக் சொல்லும் போதெல்லாம் தேட்டரே அல்லது. ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் காட்டும் போதே நம்ம ஃபேன்ஸை செலிப்ரேட் பண்ற விதமா தான் படம் பிளேஸ் பண்ணப்பட்டது. படத்தோட ஆவரேஜ் டியூரேஷன் பார்த்தோம்னா 2 மணி நேரம் 19 நிமிஷம் தான் ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போயிடுச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதோட தேட்டர்ல போய் பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃபும் அதே அளவு ஸ்பீடு, கொஞ்சம் சென்டிமெண்ட் கலந்து போனாலும் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடிய படத்தை தான் படத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஜிவி பிரகாஷ் பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், எல்லாமே மிரட்டி விட்டாரு. எல்லாமே நம்ம கொண்டாடுற விதமா தான் இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இது ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. இது இன்னும் ஃபேன்ஸ்க்கான படமா இருக்கும்னு எதிர்பார்த்துருந்தோம். இது அப்படி மட்டும் இல்லாம இது வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஒரு நல்ல படமா எடுத்திருக்காரு ஆதிக்கு. ஆதிக்கு மார்க் ஆண்டனி ஒரு ரீஎன்ட்ரிக்கான பாஸ்ன்னு நினைச்சோம். அடுத்த லெவல் போயிட்டாருன்னு தான் சொல்லணும். அஜித்தை நம்ம எப்படி பார்க்கணும்னு எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி மிரட்டி விட்டுருக்காரு ஆதிக்கு. ஜிவி பிரகாஷ் இருக்குன்னு சொன்னால, அது பக்கம் எடிட்டிங்கா இருக்கணும், சினிமோட்டோகிராஃபியா இருக்கணும், படம் அவ்வளவு கலர்ஃபுல்லாகவும் கிளியரான கட்ஸ்லயும் வந்திருக்கு படம். இந்த படத்தை ஃபேமிலியோட தேட்டர்ல போய் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா தொண்டை கட்டிக்கிறோம். நாங்க தேட்டர்ல அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணி விசில் அடிச்சு கொண்டாடின அப்புறம் ரொம்ப வருஷம் அப்புறம் அஜித் படத்தை இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா ஜாலியா பார்த்தோம். தேங்க்யூ. நீங்களும் கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க. அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.